பிரம்மணி சகுண ஈஸ்வரன்னு நம்பி சகுண பக்தி இருக்கட்டும். எங்கள் வீடு அந்த ஈஸ்வரன் தான். எங்கள் வீட்டில் என்ன சுவாமின்னு வச்சிருக்கானோ அவர் தான் எஜமானி. அவருக்கு தான் தெரியும் எல்லாம் என்ன நடத்தணும் என்ன. அவர் தான் அக்கௌண்டன்ட்டு. அவருக்கு சொல்லி தான் நான் எதுமாவது செய்வேன். இந்த ಭಾವನೆ ಬ್ರಹ್ಮಣಿ ಆದಾಯನ್ನ ಉನ್ನ ಇಷ್ಟ ದೈವತ್ತನಿ ಈಶ್ವರನಿ ಅವನದಾ ಸರ್ವಂ అని ఆధారపట్టి அவன் மேல அப்படியே கர்மயோகம் செய்யறதுக்கு தானே முக்கியம். பட் இது கூட புரியாம தான் மக்கள் ஏதோ பக்தி செய்கிறோம் நாங்கள் நல்ல வழியில் இருக்கிறோம் நினச்சிக்கிறாங்க. புரிஞ்சுக்கல இது. அப்படி இருக்கிறது என்னன்னு கர்மயோகம் முழுசா படித்தாதானே 4வது அத்தியாயம் 3வது அத்தியாயம் சிலருக்கு என்ன தெரியும். நீ கர்மயோகம் ஒழுங்கு